لأن تذر ورثتك أغنياء خير من أن تذرهم عالة يتكفلون الناس. மக்களிடத்திலே போய் தேவைகளுக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை விட்டு செல்வதை விட சிறந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து, இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச். இயலாதவன்லாம் இருக்கான் பாத்தீங்களா, ஆகாதவன் இயலாதவன் அவன் இஸ்லாத்தை வந்து துணைக்கி எடுத்துக்குவான். இஸ்லாத்துபடி நான் வந்து ரொம்பலாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் அப்படி. இன்னைக்கு வேற மாதிரி உலகம் போய்கிட்டு இருக்கு. This is a competitive world. You have to compete with the face of that world. இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களை நசுக்குவதற்கு, அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை நசுக்குவதற்கு, நாளைய தலைமுறை எப்படிப்பட்ட நிலைமை இருக்குமோ என்று நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய உள்ளம் பதவதைப்பது உண்டு. நாளை எப்படி மாறுமோ, நேற்று வரை இப்படி இருந்தது, இன்றைக்கு வேறு மாறி இருக்கிறது, நாளை எப்படி எல்லாம் மாறி போகுமோ என்று நினைக்க தோன்றுகிறது. அதுக்குத்தான் அன்றைக்கு எல்லாம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை பிறரிடம் கையேந்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக, வாரிசுகளாக, பிறரிடம் தேவைக்காக நிற்கக்கூடிய வாரிசுகளாக விடாதீர்கள், அவர்களை தன்னிறைவுள்ள பிள்ளைகளாக விடுங்கள்.